ஹலோ கைஸ், ஆக்சுவலாக நேற்று அரிக்கமேடு போனோம். இன்றைக்கி மியூசியம் மற்ற இடத்துக்கெலாம் போகலான்னு பார்த்தா அங்கெல்லாம் கேமரா நாட் அலோடடாக அதில் மென்ஷனே பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி ஹார் ப்ரோஹிபிட்ன்ட்டு. ஸோ நம்ம பாண்டிச்சேரியோட ஃபைனல் பிளானாக ஆரோவில் போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் கடலூர் போகிறதுக்கான பிளானை நம்ம சூன்லி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆரோவில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. நானும் வெரி எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்றைக்கி ஐ திங்க் அங்கே போயிட்டு நான் ஆல்ரெடி கேட்டுட்டு வந்துட்டேன். ஆரோவில் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் அலோடடான்ட்டு. ஸோ அதையும் கேட்டுட்டு வந்துட்டேன். ஸோ லெட்ஸ் see. இன்னும் நம்மளுக்கு 3.4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம். ஹாய் கைஸ், ஃபைனலி நம்ம ஆரோவில் ரீச் பண்ணிட்டோம். இன்னொரு 650 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ போயிடுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ப்ளசண்ட்டாக ரைட்டாக இருக்குதுன்னு. நல்லா காமன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் யாராச்சும் ஆரோவில் போயிருக்கீங்கன்னா, நான் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். கொஞ்சம் ஒரு 300 மீட்டர்ஸ் இருக்குது. லெட்ஸ் see. ஓகே, நான் இன்னும் நியர்பை போயிட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம ஆரோவில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஆக்சுவலாக நிறைய இடம் இருக்குது. சோலார் கிச்சன் ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு பொறுமையாக சுற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ஆரோவில் ரீச் பண்ணிட்டோன்னு கூகுள் மேப்பில் வந்துடுச்சு. ஆனால் நம்ம உள்ளே போகணும். யா ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு போகலாம். ஆக்சுவலி அங்கே ஏதோ எக்ஸிபிஷன் நடந்திருக்கு, பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நினைக்கிறேன். ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. மெனு போட்டிருக்காங்க, பார்ப்போம். ஸோ இங்கே கிளாஸஸ்லாம் நடக்குது.
ரெகுலர் ஒர்க் ஷாப் கிளாஸஸ் எக்ஸிபிஷன்ஸ். ஸோ இது நம்மளுக்கு தேவையானது நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஐ டோன்ட் நோ இப்போ இது என்ட்ரன்ஸ் எங்கே என்னென்ன இருக்குது. ஸோ ஒரு இடத்துல கேஷுவலாக உட்காந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த புக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக நேற்று இந்த வழியாக தான் வந்திருந்தோம். ஓகே, இது வழியாக தான் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வேறு ஒரு ரூட் வழியாக வந்திருந்தோம், இதுவும் ஒரு ரூட்டு. ஸோ நம்ம சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, எங்கெங்கே போகணும், எப்படியெல்லாம் போகணுன்ட்டு பொறுமையாக காமாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். புரியல, சாரி. ஓகே, ஷூர். ஸோ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வராமல் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக இருந்ததுனால டேரெக்டாக உள்ளே வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்களா காய்ஸ், சைக்கிளுக்கு லாக் போடுறதுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய இடத்துல லாக் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்ப்போம், உள்ளே போயிட்டு பார்ப்போம்.